வரிசையில் 9வது உறுப்பு 32,805 மற்றும் 6வது உறுப்பு 1215 எனில் 12வது உறுப்பு காண்க. இப்போ T9 9வது உறுப்பு வந்து 32,805. அதே மாதிரி T6 1215. அடுத்து T12 ஈக்குவல் டு அதான் கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ வந்து T9 வந்து இதுக்கு வந்து பெருக்குத்தொடர் வரிசையோட ஜிபியோட ஃபார்முலா என்னென்னா AR⁻n-1 இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் T9 வந்து சப்ஜெக்ட் பண்ணுவோம். T9 ஈக்குவல் டு AR⁻n என்னது 9 9 - 1 அப்போ AR⁻8 இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன் பாருங்கள். T6 ஈக்குவல் டு AR⁻6 - 1 ஈக்குவல் டு AR⁻5 6 - 1 5 இது ரெண்டாவது ஈக்குவேஷன். வந்து நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து 1 மற்றும் 2 போட்டு நம்ம வந்து இதை வந்து டிவைட் பண்ண போகிறோம். 1 மற்றும் 2 1 மற்றும் 2 T9 டிவைடட் பை T6 ஈக்குவல் டு AR⁻8 டிவைடட் பை AR⁻5. ஓகேவா? T9ங்கிறது நம்ம வந்து இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அதை எடுத்து இதில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். T9ங்கிறது 32,805 டிவைடட் பை 1215 ஈக்குவல் டு AR⁻8 AR⁻5. இதில் வந்து AM கேன்சல் ஆயிரும். இந்த 1215 அடித்தோம்னா இங்கே வந்து 27ன்னு கிடைக்கும். நான் வந்து சிம்பிளாக அடிச்சிட்டேன். நீங்கள் வந்து சின்ன வாய்ப்பால்லேருந்து போங்க, அடிச்சிங்கன்னா இந்த 27 தான் கிடைக்கும். 27 ஈக்குவல் டு R⁻8 டிவைடட் பை R⁻5. இந்த R⁻5 வந்து மேலே கொண்டு வந்தோம்னா என்ன ஆகும்னா R⁻8 - 5ன்னு வரும். இப்போ இதை கழிச்சோம்னா R⁻3ன்னு வரும். ஓகே, 27 ஈக்குவல் டு R⁻3ன்னு வந்துடும். 27 ஈக்குவல் டு R⁻3. இப்போ இந்த 27 இருக்க இடத்துல நம்ம வந்து 3 பவரில் கொண்டு வரணும். ஓகேவா? பவரில் 3 கொண்டு வரணும். அப்போ 27 டேனாவத்தில் போட்டோம்னா 9 3 27 9 3 அடித்தோம்னா 3 3 3 அடித்தோம்னா 1. இப்போ 3 3 வந்து 27 அப்படின்னு வரும். அப்போ 3 பவர் 3 R⁻³ இருக்கும். இப்போ ஆரோட வேல்யூ என்னதுன்னா நமக்கு வந்து 3. இப்போ ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ AR⁻5 ஈக்குவல் டு 1215. இந்த ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷனை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதில் ஆரோட வேல்யூ என்னது 5. ஓகேவா? அதை வந்து இதில் சப்ஜெக்ட் பண்ணிடுவோம். A ஈக்குவல் டு 1215 டிவைடட் பை 3/5 3/5. ஓகேவா? இதை வந்து நம்ம 1215 3ஆல் அடிக்கணும். இப்படி 3ஆல் அடித்தோம்னா இதை 3ஆல் அடித்தோம்னா 4 3 12 5 3 15. ஓகேவா? மறுத்திருப்பி இதை 3ஆல் அடித்தோம்னா 1 3 3 5 3 15. மறுத்திருப்பி 3ஆல் அடித்தோம்னா 5 3 15. சாரி, இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான். இந்த மெத்தடில் போடாதீங்க. அதே மெத்தடு தான், ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதே எடுத்து எழுதிக்கோங்க. திருப்பி 3ஆல் அடிங்க. நான் 12 4 3 12 இந்த 1ல் போகாதா? அப்போ பக்கத்தில் ஒரு 5 சேர்த்தோம்னா 405 3 வந்து 1215. அடுத்த 3ஆல் அடித்தோம்னா இதை வந்து 135 வரும். இந்த 3ஆல் அடித்தோம்னா. அடுத்து இதை 3ஆல் அடித்தோம்னா 135 3ஆல் அடித்தோம்னா 45 வரும். 45 3ஆல் அடித்தோம்னா 15 வரும். 15 3ஆல் அடித்தோம்னா 5ன்னு வரும். ஓகேவா? கடைசியாக ஏவோட வேல்யூ எவ்வளவு? 5. இப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து ஆர் வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ A ஈக்குவல் டு 5, R ஈக்குவல் டு 3.
இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 12வது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுனால T12 ஈக்குவல் டு AR/12 AR/n-1. இந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம வந்து 12 போடணும். AR/12-1. இப்போ இதை கழிச்சோம்னா என்ன வரும், நமக்கு 11 கிடைக்கும். இப்போ ஏவோட வேல்யூ வந்து 5, ஆரோட வேல்யூ 3, 3/11. இதான் நமக்கு வந்து புக் பேக் ஆன்சர் வந்து இதான். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். புக் பேக் ஆன்சர் இதான்.